ஐயோ தாண்டி போச்சே. ஐயோ போதே. நில்லு தொலை ஒழுங்கா. ஒரு இன்ட்ரோ எடுக்கிறதுக்கு கிளாஸ் 1 2 3. ஆய் எனக்கு இன்ட்ரோ வேணாம்டா. இன்ட்ரோ சீனே 100 டேக் போனால் எப்படா நான் செஞ்சு முடிப்பேன் வீடியோவை. ஹாய் காய்ஸ். ஸோ ஹாய்ல வணக்கம், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அண்ணே வணக்கண்ணே. ஒரு தளபதினு கூப்பிட்டு என்ன மட்டும்தான், உண்மை இல்லடா. அண்ணே வரண்ணே. யா ஸோ இதிலே தெரிஞ்சிருக்கோம் நம்ம என்னத்தை பார்க்க போகிறோம் இன்றைக்குமே. இது முன்னாடியே சொல்லிடுறேன், இது வந்துட்டு ரோஸ் கிடையாது, ட்ரோல் கிடையாது, எதுவுமே கிடையாது. எதனால் இந்த வீடியோ நான் பண்ணுறேன்னா, நான் வாழ்க்கையில் 2வது தடவை நம்ம தலை படத்தை போயிட்டு தியேட்டரில் உட்காந்து பார்த்தேன். அது பொறுக்கல, உடனே என்னையே ஆமன்ட்டானுங்க. ஸோ ஓகே, நான் இன்னொன்று பதிவு பண்ணிடுறேன். இதில் மெயினாக நான் தளபதியை பற்றி பேச வரல, அனில் ஆமையை பற்றி பேச வந்திருக்கு. நிறைய பேர்த்துக்கு அப்படின்னா என்னன்னு தெரியாது, அது என்னன்னு நான் விளக்குறதுக்கு தான் இங்கே வந்திருக்கு. வாழ்க்கையிலே 2வது தடவை அஜித் படத்தை போய் தியேட்டரில் உட்காந்து பார்த்தேன். அது பார்த்தவனா சும்மா இருந்திருக்கணும். இல்லை செகண்ட் டைம் வேற போய் பார்த்து போட்டேன்னா அது பொறுக்கல. இப்போ என்னையே ஆமன்ட்டானுங்க. இப்போ சரி, அது ஏதோ சொல்லிட்டு போகிறேன்னு சொல்லி விட்டுட்டேன். என்ன ஒரு பெரிய வருத்தம்னா, இல்லை வருத்தம் தான் கொஞ்சம். என்ன வருத்தம்னா, உண்மையே நான் பேசினேன், அது யாருக்கும் பொறுக்காம என்னையே ஆமன்ட்டானுங்க. அந்த ஆமகைங்களை என்னையும் சேர்த்துட்டானுங்க. ஏன்னா நான் அஜித் படம் பார்த்துட்டேன். ஆனால் எனக்கு அந்த லாஜிக் புரியல. அவங்க வருஷத்தில் 1 படமோ 2 படமோ, இல்லை இன்னும் 2 படம் கொடுத்துக்கிட்டாங்க. இப்போ வருஷத்துக்குலாம் 1 படம் தான் கொடுக்குறாங்க. தலலா 2-3 வருஷம் கழிச்சு தான் ஒரு படத்தையே வெளியாக்குறாரு. அப்படி இருக்கிறப்ப அவங்க கஷ்டப்பட்டு படத்தை வெளியாக்குறாங்க. நம்ம அதை பார்க்கணும், சப்போர்ட் பண்ணணும், அதை தான் நம்ம பண்ணணும். ஆனால் நம்ம அதை பண்ண மாட்டிக்கிறோம். என்ன பண்ணுறோன்னா, ஒரு படத்தை பார்த்துட்டு இன்னொரு படத்தை குறை சொல்கிறோம், இன்னொரு படத்தை பார்த்துட்டு அந்த படத்தை பார்த்து குறை சொல்கிறோம், பார்க்காமலே சொல்கிறோம், பார்த்தும் சொல்கிறோம், சொல்லிக்கிட்டே தான் இருக்கோம், குறை மட்டும் தான் சொல்கிறோம். அவங்க 6 மாதம் 1 வருஷம்னு சொல்லிட்டு அந்த படத்துக்கு வந்துட்டு ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அவங்க பர்சனல் லைஃப்பில் கூட அவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாமல் அவங்க வேலைன்னு சொல்லிட்டு இங்கே இருந்து மக்களுக்காக ஒரு படத்தை கொடுக்குறாங்க. இந்த நம்ம இன்னும் ஒரு 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு திரும்பி பார்த்தாலும் அந்த படம் இருக்கும். ஆனால் அவங்க வந்துட்டு இன்னும் மேல் படம் கொடுப்பாங்களா இல்லையான்னு நமக்கு தெரியாது. ஓகேவா, நமக்கு தெரியாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் சப்போர்ட் பண்ணி ஈக்குவலாக இருக்கணும். நான் என்னோட ஒரு மைண்ட் செட்டில் நான் என்ன பண்ணனா சரி அப்படின்னு சொல்லி, எப்படி பார்த்தாலும் வாரிசு அது நம்ம டீசர்லாம் அதெல்லாம் பார்க்குறப்ப தெரிஞ்சிச்சு ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட். ஓகே, அது ஒரு பெரிய விஷயம் இல்லை, ஓகே பார்க்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. பட் ஆனால் எனக்கு இந்த போய் வாரிசு பாரு அப்படின்னு எனக்கு தோணலை. நான் 2 ட்ரெய்லரும் பார்த்தப்ப எனக்கு துணிவு வந்துட்டு ட்ரெய்லர் பார்த்தோன்னே ஒரு மாதிரி எனக்கு அது பிடிச்சி சரி அப்படின்னு தோணிடுச்சு. ஓகேவா, அந்த ஒரு ரீசன்னால தான் அந்த படத்தை போய் நான் பார்த்தேன். ஏன்னா எப்படி இருந்தாலும் ஃபேமிலி கண்டிப்பாக கூட்டிகிட்டு போவாங்க. எதுக்கு நம்ம திரும்பியும் வந்துட்டு பார்க்க போகிற படத்துக்கு காசு கொடுத்து பார்க்கணும்னு சொல்லிட்டு தான் பார்க்காத படத்துக்கு திருப்பி பார்த்தேன் உட்காந்து. எப்படியும் எங்கள் வீட்டில் வந்துட்டு போக மாட்டாங்க அஜித்துக்கு. எதுக்கு போய் நம்ம போவோமே அப்படி சொல்லி போய் பார்த்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. எனக்கு என்ன ஒரு காண்டுனா, சில பேர் அதை அந்த ட்ரெய்லரை பார்த்துட்டு பீஸ்ட்ன்ட்டானுங்க. ஆனால் அதை பார்த்தோன்னே எனக்கு நல்லா கிளியராக தெரிஞ்சு பீஸ்ட்டுக்கு இதுக்கும் சம்மந்தமே இல்லை. நான் முடிவு பண்ணிட்டேன், அப்படி இருக்காது, இந்த படம் வந்துட்டு என்னை டிசப்பாயிண்டட் ஆக்காது அப்படின்னு நினச்சி தான் நான் தியேட்டருக்குள்ளே பூந்தேன். ஐயா, அதை பார்த்துட்டு நான் வெளியே வர்றப்ப நானா இல்லை, சத்தியமாக நான் நானாவே இல்லை. பிகாஸ் அப்படி இருந்துச்சு படம். எனக்கு அப்படியே ஒரு மங்காத்தாக்கு அப்புறம் அஜித் படத்தை மாசா பார்த்த மாதிரி எனக்கு இருந்துச்சு. நான் முத வேதாள படத்தை தான் அஜித் படத்தை தியேட்டரில் உட்காந்து பார்த்தேன். ஓகேவா, அது ஒரு அறியாத வயசில் பார்த்தா அப்போ எனக்கு ஒன்றும் தெரில. பட் இப்போ நான் வேதாள படம் பார்த்தாலும் எனக்கு பிடிக்கும். பட் ஆனால் அதில் வந்துட்டு சில சீனை வந்துட்டு அஜித் வந்துட்டு செம்மையாக இருக்கும். பார்த்தாலும் நம்ம அந்த அனிருத் பிஜிஎம் அதெல்லாம் பார்த்தா இதாக இருக்கும். பட் இதில் வந்துட்டு எப்படின்னா, மங்காத்துக்கு அப்புறம் ஒரு வில்லன் அஜித்தை வந்துட்டு பக்காவை பார்த்த மாதிரி இருந்துச்சு. அந்த வேலையை நான் பார்த்துக்கிறேன். வேதாளத்துலேயும் அந்த ரோல் அவர் பண்ணியிருப்பார், ஒரு வில்லன் கேரக்டர் பண்ணியிருப்பார். ஓகேவா, அஜித் வந்துட்டு முன்னில இந்த வில்லன் கேரக்டர் பண்ணுறதுனால, ஸோ அவர் அந்த வில்லன் கேரக்டர் பண்ணும் போது இதில் வந்துட்டு நமக்கு அதை பார்க்கும்போது கூட நம்மளுக்கு அது பாசிட்டிவாக தான் இருக்குது. இப்போ நார்மலாக ஒரு வில்லன் பண்ணுறாங்கன்னா அது நம்மளை பார்த்தா ஒரு மாதிரியாக இருக்கும்.
என்னடா அப்படி இதில் அவர் பண்ணுறது எல்லாமே வந்துட்டு அப்படியே மாசாக இருக்குது. ஐயோ இதனால தான் ஆமான்ட்டானுங்களே நீ விடுங்க. அப்படி பண்ணுற பார்த்தோன்னே எனக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சிருச்சு. அப்புறம் கொஞ்ச நாள் ஒரு 2 நாள் கழிச்சு நான் வாரிசு போய் பார்த்தேன். தியேட்டரில் தான் பார்த்தேன். ஸோ வாரிசு பார்க்குறப்ப எனக்கு வந்துட்டு எந்த ஒரு இது இல்லை, டிஸப்பாயிண்டட்னு நான் சொல்ல மாட்டேன். பிகாஸ் என் எக்ஸ்பெக்டேஷன் வந்துட்டு கரெக்டாக தான் இருந்துச்சு. வாரிசில் நான் என்ன யோசிச்சுட்டு போனோனோ அது அப்படியே தான் இருந்துச்சு. துணிவில் வந்துட்டு நான் ஒன்று யோசித்தேன் ஆனால் அது வந்துட்டு அதுக்கும் மேலே 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 ட்விஸ்ட் மேலே ட்விஸ்ட்டு அது இது அப்படியே செதறுது. அந்த மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. அதனால எனக்கு வந்துட்டு எப்படின்னா அந்த படம் ரொம்ப பிடிச்சிருச்சு. ஓகே, ரொம்ப பிடிச்சிருச்சு. ஆனால் நான் வந்துட்டு இந்த 2 படத்தையும் கம்பேர் பண்ணி பேச வரல, கம்பேர் பண்ணியும் பேசாதீங்கன்னு சொல்கிறேன். ஏன்னா வாரிசு அதோட ஜென்ரல் வேறு, துணிவோட வேறு. 2த்தையும் நம்ம வந்துட்டு கம்பேர் பண்ணக்கூடாது. இதுவே துணிவை பார்த்து பீஸ்ட் மாதிரி இருக்குன்றீங்க, இதுவே பீஸ்ட்டும் துணிவும் ஒரே டைமில் வந்து கதையும் ஒரே மாதிரி இருந்தால் நம்ம 2த்துலேயும் இது பண்ணி வச்சுட்டு ஒரு படத்துக்கு நம்ம கொடுக்கலாம். பட் இந்த படம் கதை வேறு, இந்த படம் கதை வேறு. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்துட்டு கம்பேர் பண்ணுறது அது எந்த விதத்தில் வந்துட்டு சரின்னு எனக்கு தோணலை. எனக்கு அது ஐடியா இல்லை. என்ன கேட்டிங்கன்னா நான் என்ன சொல்லுவேன்னா, அது ஒரு ஃபேமிலி சப்ஜெக்டாக ஓகே. இப்போ நம்ம வந்துட்டு இதில் வரும் நான் நெகட்டிவும் வந்திருக்கு. 2 படத்துக்கும் நெகட்டிவ் இருக்குது, பாசிட்டிவ் இருக்குது. இந்த ஃபேமிலி ஆடியன்ஸ் போய்ட்டு துணிவு பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த கதை புரியாது, மெயின் பிடிக்காது, என்ன வயலன்ஸாக இருக்குது அப்படின்னுவாங்க. அதுவே இவனுங்க போயிட்டு அந்த ஃபேமிலி சப்ஜெக்ட் பார்த்தாங்கன்னா என்னடா அரைச்சமாகவே அரைச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு இருக்கும். ஸோ அதுதான் எல்லாமே ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் இருக்குது. இப்போ இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறப்பையும் என்னடா அவன் அறுத்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சில பேர் தோணும். சில பேர்த்துக்கு வந்துட்டு என்ன சொல்ல வரான்னு புரியும். ஸோ அதுதான் மெயின் கீ. ஓகேவா? அப்படி பார்க்கும்போது எனக்கு வந்துட்டு நான் 2த்தையுமே வந்துட்டு இப்படி வச்சு எதுன்னு சொல்லிட்டு நான் பார்க்கல. இதை நாங்கள் வச்சுருக்கேன்னா இவங்க தான் வச்சுருக்கேன். பட் என்ன இது ஒரு இப்படி வச்சுருக்கேன், ஒரு மேலே தான் வச்சுருக்கேன், பிடிச்சிருக்கு, அவ்வளோதான். பிடிச்சிருக்கு, இதுவும் பிடிச்சிருக்கு தான். இந்த படத்தை நான் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லி நான் ஒரு தளபதி ஃபேனாகவும் தளபதிக்காக தான் போய் பார்த்தேன். என் ஸ்டோரியில் கூட போட்டிருப்பேன், இந்த படம் ஃப்ளாப்போ ஹிட்டோ அது எனக்கு நான் ஒன்றுமே இது பண்ண போகிறதில்ல. பிகாஸ் நான் வெறும் வெயிட் பண்ணுறது ஆமாம் தளபதி 67க்கு மட்டும்தான் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் மட்டும் இல்லை, எல்லாரும் அதுக்கு தான் வெயிட் பண்ணுவோம். ஓகேவா? வெயிட் பண்ணுவோம். பட் என்ன இதில் ஹாப்பி தான். ஓகே, ஹாப்பி. ஏன்னா பட்ஜெட் வந்துட்டு இந்த படத்தோட 2 படத்தோடையும் 250 200 அந்த மாதிரி அந்த ஒரு இதில் தான் இருக்குது. 250 250 தான். ஸோ 2மே என்னன்னா இதில் வாரிசு வந்துட்டு கூட வசூல் எடுத்துட்டாங்க, அவங்க வந்துட்டு கூட கலெக்ஷன் எடுத்துட்டாங்க. எப்படி இருந்தாலும் இப்போதைக்கு படம் வந்துட்டு இப்போ இருக்கிற காலகட்டத்தில் படம் வந்துட்டு எவ்வளோ வசூல் அடிக்குதோ அதை தான் வந்துட்டு ஹிட்டு படம், அதுதான் செம்ம படம் அப்படின்னு சொல்லிடுறோம். அப்படி தான் சொல்கிறோம். பிகாஸ் கூட கலெக்ஷன் வந்தாலே ஓகே படம் ஓடிடுச்சா அப்படின்றோம். ஆனால் இதே மாதிரி ஓகேவா ஹிட் ஆகாத, வசூல் கூட போகாத நல்ல படமும் நிறையா இருக்குது. ஓகேவா? நல்ல படமும் நிறையா இருக்குது, அவ்வளோ இருக்குது. ஓகேவா? எனக்கு இப்போ 2 படத்துக்கு டிபேட் வச்சு பார்த்தீங்க. ஓகே, இப்போ என்ன கேட்டிங்கன்னா ஆனஸ்ட்டாக என்ன சொல்லுவேன்னா, நான் இதில் ஒரு ஃபேமிலிக்காக நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா, ஃபேமிலி ஆடியன்ஸாக போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அதோட இதை உங்களுக்கு வந்துட்டு எடுத்துக்க முடியும், அது உங்களுக்கு புரியும். ஸோ யூ கேன் ஃபீல் அதை வந்துட்டு இது பண்ண முடியும். இல்லை உங்களுக்கு வந்துட்டு ஒரு மாஸ் ஆக்ஷன் மூவி பார்க்கணும், தலையை ரசிக்கணும்னா இந்த படம் போய் பாருங்கள். ஓகேவா? முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணுங்கன்னா 2 படத்தை போய் தியேட்டரில் பாருங்கள். புரியுதா? 2 படத்தை போய் தியேட்டரில் பாருங்கள். இது வந்துட்டு அவங்க பெரிய ஹீரோஸ் நடிச்சிருக்காங்க தியேட்டரில் போய் பாருங்கள் அப்படின்னு மட்டும் இல்லை. அது யாராக இருந்தாலும், இஃப் நம்ம மலேசியாவில் இருக்கோம், ஸோ மலேசியன் ஃபிலிம்ஸ் கூட நிறையா வருது, சினிமாஸ் கூட நிறையா வந்துக்கிட்டு இருக்குது, இன்னும் நிறையா பண்ணுறாங்க. ஸோ அதையும் நீங்கள் போய்ட்டு சப்போர்ட் பண்ணி தியேட்டரில் பாருங்கள். பிகாஸ் நம்ம மலேசியன் ஃபிலிம்ஸ்லாம் வந்துட்டு உடனே நம்ம தியேட்டரில் வந்து பார்க்க மாட்டோம். எப்பயாவது ஒரு வாட்டி வந்துட்டு அதுக்கு எக்ஸ்ட்ராலேயே வந்துட்டு போட்டுருவாங்க. அதனால் நம்ம தியேட்டர் போய் நம்ம சப்போர்ட் பண்ணுறதும் இல்லை. ஆனால் இந்த டிபேட்டை வந்துட்டு நம்ம மலேசியன் ஆர்டிஸ்ட்க்கு நம்ம பண்ண மாட்டோம். புரியுதா? இதுவே உங்களுக்கு வந்துட்டு ஒரு சிங்கரை பிடிக்குதுன்னா அந்த சிங்கரை மட்டும் வச்சு நீங்கள் இது பண்ணுவீங்க, சப்போர்ட் பண்ணுவீங்க, எல்லாமே பண்ணுவீங்க. பட் ஒருத்தவங்களையும் வந்துட்டு நீங்கள் பார்க்கணும். பிகாஸ் அவங்களும் வந்துட்டு ஸ்ட்ரகிள் பண்ணி எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி தான் வந்திருப்பாங்க இப்போ அவங்க இருக்கிற இடத்துக்கு. ஏன்னா எல்லாரும் ஈஸியாக எந்த இடத்துலையும் வந்துட மாட்டாங்க. ஸோ எதனால் இந்த வீடியோ நான் மெயினாக எனக்கு பண்ணணும்னு தோணுச்சுன்னா, ஆக்சுவலி நான் பண்ணியிருக்க மாட்டேன். எனக்கு என்ன தோணுச்சு, என்ன சொன்னது கூட கதை இல்லை. பிகாஸ் என்ன சொன்னவங்க எல்லாமே வந்துட்டு எனக்கு தெரிஞ்சவங்க தான். ஸோ எனக்கு தெரிஞ்சவங்க தான் சொன்னாங்க.
ஸோ எனக்கு என்ன இதுனா, என்ன ஆமான்னு சொன்னாலும் பிரச்சனை இல்லை, அணில் சொன்னாலும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நான் ரெண்டுமே இல்லைடா. ஓகேவா, நான் வந்துட்டு ஒரு நியூட்ரலாக இருந்தேன். ரெண்டு பேர் படத்தையும் பார்க்கணும்னு சொல்லி நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். என்ன இந்த படத்தை பார்க்கணும், இந்த படத்தை இப்போ நான் போயிட்டு விஜய் படத்தை பார்த்துருந்தேன்னா என்ன அணில் சொல்லியிருக்க போகிறீங்க. இப்போ அஜித் படத்தை பார்த்தனாலும் ஆமான்னு சொன்னீங்க. ஸோ அது ஒரு இதுவும் இல்லை. எப்படி இருந்தாலும் ரெண்டுத்தில் ஏதாவது சொல்ல தான் போகிறீங்க. ஆனால் உண்மை கதைக்கு யாரெல்லாம் என்ன சொன்னாங்களோ அவங்களாம் அந்த வேலையை பார்த்தாங்க. பிகாஸ் உண்மையாக நீங்கள் வந்துட்டு ட்ரூ ஃபேனாக இருந்தீங்கன்னா ஒரு படத்தை பார்த்துட்டு உங்களுக்கு வந்துட்டு அந்த ஒரு உங்களுக்கு ஒரு ஒப்பனன் இருக்காங்க, அந்த ஒப்பனனை வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு ரெஸ்பெக்ட் பண்ணணும். ஓகேவா. ஸோ தளபதியே கண்டிப்பாக தலை படத்தை பார்த்தாரா இல்லையா நமக்கு தெரியாது. பட் கண்டிப்பாக வந்துட்டு அவங்க நேரில் பார்த்துக்கிட்டாங்கன்னா அவங்க எவ்வளோ ரெஸ்பெக்டாக இருப்பாங்க, அவங்க எவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க. பண்ணலாம். சரி, நம்ம நண்பர் அஜித் மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு போகலாம். பட் நம்ம தான் வந்துட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்னா சண்டை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கோம். இதுதான் பார்த்துக்கோ. ஸோ இந்த வேர்ல்டு வந்துட்டு எப்படி இருக்குன்னா, இது அவங்களுக்கு மட்டும் இல்லை, ஃபுட்பாலர்ஸோ ஃபேன்ஸ் தான் நம்ம அடிச்சுக்கிறோம். அதே மாதிரி தான் இதுலேயும் சினிமாலேயும் ஃபேன்ஸ் தான் நம்ம அடிச்சுக்கிறோம். ஓகேவா. நம்ம தான் நான் என்ன தான் சொல்கிறேன், நம்ம தான் அடிச்சுக்கிறோம், நம்ம தான் டிபேட் பண்ணுறோம், எல்லாமே நம்ம தான் பண்ணுறோம். மேபி சம்டைம்ஸ் அவங்களுக்கு அது பார்க்குற மாதிரி போனாலும் அவங்க என்ன சொல்கிறாங்க, எதுக்கு இதெல்லாம் பண்ணுறீங்க, நாங்களே ஒத்துமையாக தானே இருக்கோம், ஃப்ரெண்ட்லியாக தானே இருக்கோம், நீங்கள் எதெல்லாம் பண்ணுறீங்கன்னு கேட்குறாங்க. கேட்டு சில பேர் திரும்ப மாட்டேங்கிறாங்க. அதுக்கு என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ஓகேவா, இந்த அணில் ஆமை முடிஞ்ச அளவுக்கு அந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் பாய்க்கிறத வந்துட்டு குறைச்சிக்கணும். குறைச்சிக்கிட்டே போய் விட்டுறணும். ஓகேவா. முன்ன கேட்குறப்பெல்லாம் நல்லாயிருக்கும். லைக் நான் தலை ரசிகன், நான் தளபதி ரசிகன், இது ஐயோ இப்போ வேறு தலைன்னு சொல்லி விட்ட ஐயோ சரிப்பா ஓகேவா, இவர் 2 பேர்த்தோட ஃபேன்ஸ் அப்படின்னு சொன்னால் அது ஒரு நல்லாயிருக்கும். இன்னொன்று இப்போ வேறு அவர் வேறு எனக்கு தலைலாம் கூப்பிடாதீங்க, ஏகேன்னு கூப்பிட்டா போதும் அப்படின்ட்டாரு வேறு. ஓகேவா. பட் எனக்கு அந்த தியேட்டர் போயிட்டு நான் உட்காந்துட்டு அந்த என்ட்ரிலாம் பார்க்குறப்ப எனக்கு அப்படியே பார்த்தோன்னே அப்படியே வா அப்படின்னு இருந்துச்சு. ஸோ அது வெளியாகிறப்ப கூடயும் நான் அந்த வைப்லேயே தான் வெளியானேன். ஓகேவா. அது வைப்லேயே தான் வெளியானேன். நான் வாரிசுக்கு நான் போகிறப்போ ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் ஒரு பீஸ் ஒரு மைண்டில் வந்துட்டு ஒரே லைன் தான் ஒன்று. பிகாஸ் அந்த லைன் என்னென்னு தெரியும், அடுத்தடுத்த சீன் என்ன நடக்க போகுதுன்னு என்னால் வந்துட்டு யோசிக்க முடிஞ்சிச்சு. பட் துணிவில் அப்படி நல்லா எதுவுமே பண்ண முடியல. ஏன்னா இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த வீடியோ நான் பண்ணுறதுக்கு நிறைய பேர் நீங்கள் கேட்குறீங்க, சரி 2 படத்தையும் பார்த்துட்டீங்க, ஸோ உங்களோட இது என்ன சொல்கிறீங்க, எந்த படத்துக்கு நான் போகலாம் அப்படின்றீங்க என்கிட்ட கேட்குறீங்க. நான் இன்னும் 2 படத்துக்குமே போகல, எந்த படத்துக்கு போகலாம், இல்லை எந்த படத்தை பார்க்கலாம், என்ன கேட்டு 2 படத்தையும் பாருங்கள். எதை பார்க்குறதுன்னு இட்ஸ் அப் டு யூ. இப்போ நான் சொல்ல முடியாது. ஓகேவா. நான் சொல்ல முடியாது. 2 படத்தையும் போய் தியேட்டரில் பாருங்கள். ஓகேவா. 2 படத்தையும் தியேட்டரில் பாருங்கள். பிகாஸ் இது தியேட்டர் மூவி, இவர் தியேட்டர் ஃபிலிம் தான். நீங்கள் வந்துட்டு இதை தியேட்டரில் உட்காந்து இப்படி பார்த்தா தான் அது உங்களுக்கு வந்துட்டு ஒரு நல்ல இதாக கிடைக்கும். நீங்கள் வந்துட்டு வீட்டில் உட்காந்து பார்க்குறதோ, வீட்டில் உட்காந்து நீங்கள் பார்க்கலாம், பிரச்சனை இல்லை. ஏன்னா பிகாஸ் 2 படத்தையுமே வந்துட்டு அமேசான் ப்ரைம் அண்ட் நெட்ஃப்ளிக்ஸ் வந்துட்டு வாங்கியிருக்கு. இப்போ அமேசான் ப்ரைம் வாரிசும் நெட்ஃப்ளிக்ஸ் வந்துட்டு துணி வாங்கியிருக்காங்க. ஸோ மேபி இன்னும் ஒரு மாதம் 1.5 மாதத்தில் கண்டிப்பாக நெட்ஃப்ளிக்ஸ் இதில் வந்துடும். பட் அதுக்கு முன்னாடியே நீங்கள் என்ன பண்ணுங்கள், தியேட்டரில் போய்ட்டு பாருங்கள். இப்போ ஃப்ரெண்ட்ஸ் கூட போகிறீங்களா, ஃபேமிலி கூட போகிறீங்களா, பிரச்சனை இல்லை, போய் பாருங்கள். ஃபேமிலி கூட போய்ட்டு வாரிசு பார்த்துட்டு எந்தன்னு கூட சொல்லி அதே ஃபேமிலி கூட போய்ட்டு நீங்கள் துணிவு பார்க்கலாம். துணிவு வந்துட்டு அப்படி ஒரு இதுவும் இல்லை, ரொம்ப வயலன்ஸாக இது பண்ணிட்டு அப்படிலாம் இல்லை, என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். நல்லா இருக்குது, நிறைய ட்விஸ்ட் இருக்குது. ஓகேவா. நிறைய ட்விஸ்ட் இருக்குது, இது இருக்குது. படம் வெளியாகி 2 வாரம் ஆயிடுச்சு, 2 வாரம் 3ஆவது வாரம் போகுது. ஸோ இப்போ சீன்லாம் லீக் பண்ணால் ஒரு தப்பும் இல்லை. ஓகேவா. வெளியாக நடிக்க லீக் பண்ணால் தப்பு. ஸோ பார்க்காதவங்க போய் படத்தை பாருங்க. தளபதி வந்துட்டு அந்த ஒரு பைக்கில் வர்ற மாதிரி, ஸோ அதிலே தெரியுது, ஓகே தளபதி வராருடா, ஓகேடா ரெடியாக இருக்கடா கத்துறதுக்கு. அப்படியே ஒரு மனுஷன் அப்படியே ஒரு டேர்ன் கொடுப்பாரு பாருங்க, அப்படியே திரும்பி அப்படியே ஓகே ஒரு மாதிரி ஸ்மூத்தாக போயிடுச்சு. பிகாஸ் பீஸ்ட்லேயே வந்துட்டு சிம்பிளாக பார்த்தா அப்படி பலூன் எடுக்கிறாரு. அதுவே வந்துட்டு நமக்கு என்னடா தளபதி டக்குன்னு ஒரு இதே கிடைக்கல எனக்கு. பீஸ்டில் டக்குன்னு வந்துட்டாரே அப்படின்னு கத்த கூட நான் ரெடி ஆகலை. அந்த மாதிரி இதில் வந்துட்டு துணிவில் வந்துட்டு ஓகே தெரிஞ்சு போச்சு, ஓகே தலை என்ட்ரி வரப்போது, எல்லாம் ரெடியாக இருந்துட்டோம். தலையை காட்ட ஆரம்பிச்சோன்னே நல்லா கத்த ஆரம்பிச்சிட்டேன். இன்னும் கத்த ஆரம்பிச்சிட்டேன். ஓகேவா. நானும் சரி அந்த அங்கே உட்காந்து எல்லாமே கத்த ஆரம்பிச்சிட்டோம். அதுவும் சரி பிடிச்சிருந்துச்சி எனக்கு. இன்ட்ரோன்னு கேட்டால் எனக்கு தலையோட இன்ட்ரோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, இந்த துணிவில் வந்தது. அதுவும் அப்புறம் கடைசி கிளைமேக்ஸ் சீனில் வந்து பிஜிஎம் போட்டு ஒரு
நடந்து வருவார். அந்த இது என் மனசில் இன்னும் நிற்கிது. மறுபடியும் ஆமன்றவானுங்களே, பிரச்சனை இல்லை. முடிஞ்ச அளவுக்கு படத்தை போய் தேட்டரில் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். 2 படத்தையும் பாருங்கள், ஓகேவா? என்கிட்ட கேட்டீங்க இந்த படத்தை பார்க்கலாம் சஜஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு. 2 படத்தையும் போய் பாருங்கள். இன்னும் நிறைய படங்கள்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. எல்லாத்தையும் முடிஞ்ச அளவுக்கு தியேட்டரில் பாருங்கள், ஓகேவா? எவ்வளோ நாள் நீங்கள் அதை ஃபர்ஸ்ட் ஷோ தான் பார்க்கணும், 1 மாதம் கழித்து பார்த்தா அதெல்லாம் செல்லாது அப்படிலாம் அதெல்லாம் ஒரு கதையும் இல்லை. ஸ்டில் அந்த வசூல் வந்துட்டு ஓடிக்கிட்டே தான் இருக்கும். வசூல் ஓடிக்கிட்டே தான் இருக்கும். நீங்கள் மொதல் நாள் பார்த்தாலும் சரி, 1 மாதம் கழித்து பார்த்தாலும் சரி, ஸ்லாங் நீங்கள் பார்க்கணும். நீங்கள் தேட்டரில் உட்காந்து பார்க்கணும். அதுக்கு தான் படத்தை வெளியாக்குறாங்க. அதனால தான் ஸ்டாப் ப்ரைவசின்றாங்க. நீங்கள் சும்மா தேட்டர் காப்பி வந்து பார்த்தா அதில் ஒன்றும் தான் இருக்காது. அந்த கத்துற சவுண்டு, ஆள் நடக்கிறது, அதுதான் தெரியும். மூவி என்ஜாய் பண்ண முடியாது. எல்லாமே கட்டுன்னு தான் போடுவாங்க. இப்போ முடிஞ்ச அளவுக்கு படத்தை தேட்டரில் போய் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். இது அங்கன் மட்டும் இல்லை, நம்ம மலேசியன் ஆர்டிஸ்டோடைய நிறைய படங்கள்லாம் வந்துட்டு ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எல்லாத்தையும் சப்போர்ட் பண்ணுங்கள், பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு தேட்டரில் போய்ட்டு எல்லா படத்தையும் பாருங்கள். இப்போ யோசிப்பாங்க, எதுக்கு இவன் இவ்வளோ வேலை பண்ணுறான், என்னவா இருக்கும் அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. இந்த வரேன். இல்லை, அதாவது என்னன்னா, இப்போ நானும் ஏதாவது ஒரு படம் எடுத்தேன்னா, நீங்கள் இல்லை இப்போ எடுத்தேன்னா எப்படி பார்த்தாலும் இதில் தான் போடுவேன். இது காமிச்சிங்களா தலைக்குட்டி? அப்படி நான் விளையாடுறப்பையும் நீங்கள் இந்த மாதிரி வேலை பண்ணிடக்கூடாது. என்னோட ஃபாலோவர்ஸாக இருக்கிறவங்க, ஃபாலோவர்ஸ்ன்னு சொன்ன அவசியமாக இருக்குது. சரி, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இதாக இருக்கீங்க, க்ளோஸாக இருக்கீங்க, எல்லாம் பார்க்குறீங்க, பண்ணலாமா குமார்? தேட்டரில் போய் படம் பாருங்கடா. அப்போதான் நான் ஒரு படம் விளையாட்டுனாலும் இதுலையாவது பார்ப்பீங்க. இடையில இதையும் நான் சொல்லிக்கிறேன்ல, மேபி சொல்ல முடியாது, இந்த வருஷத்துலேயே நான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் வெளியாக்கலாம். நம்ம யூடியூப் சேனல் வெளியாக்குவேன்னு வேண்டிக்கோங்க, ஓகேவா? அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ வந்துட்டு ஒரு இதை பற்றினது தான், ஓகேவா? இதில் நான் மெயினாக சொல்ல வந்தது இதுதான். இந்த அணிலும் ஆமையும் வந்துட்டு நம்ம முடிஞ்ச அளவுக்கு அழிப்போம். தலை ஃபேனையும் சரி, தளபதி ஃபேனையும் சரி, 2 பேருமே வந்துட்டு லைக் இப்படி இருக்கணும். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஃப்ரீயாக விட்டுட்டு போயிட்டே இருக்கணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு படத்தை போய் தேட்டரில் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். வீட்டில் உட்காந்து வெட்டி கமெண்ட் அடிக்காதீங்க. அவ்வளோதான் கைஸ். வீடியோக்கு லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த பையில் இருக்கால, இந்த பையில் ஒரு டச் பண்ணி ஒரு பெல் இருக்கும், அந்த பெல்லையும் டிங்கின்னு அடிச்சிருங்க, ஓகேவா? அடுத்து ஏதாச்சும் ஒரு வீடியோ போடணுமா, இல்லை ஏதாச்சும் பண்ணணுமா, சஜஸ்ட் பண்ணலாம், கமெண்டில் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். பேராதீங்க, வெயிட் பண்ணுங்கள். மேஜிக் அந்த ஒரு மீம் இருக்கும்ல, அதை இப்போ பண்ணுறோம் நம்ம, ஓகே? ஓகே, ஆமையும் முயலும் வந்துருச்சா? அணில் எதுன்னு தெரில. ஆமையும் அணிலும் வந்துருச்சுல்ல, ஓகே. இப்போ நடந்து வரேன் நான், இப்போ பாருங்கள். காணப்போச்சா? அதுதான் பண்ணுங்க. வாழ்க வளமுடன். துணிவு தான் ஜெயிக்கும், ஓகேவா? வாரிசா ஜெயிக்கும், ஓகேவா? அதனால வந்து போயிட்டு துணிவு பாருங்க. சாரி ப்ரோ, வாரிசு பாருங்க. வாரிசு தான் தலை, எப்பயுமே வாரிசு தான். வாரிசை போய் பாருங்க. அதான் ஷார்ட்டா சொல்றேன்.